பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்குள்ள வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்குள்ள வேத வசனத்தின் பிரகாரம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவரே அபிரதமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அந்த வசனத்தினுடைய 10வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரே அவர்கள் முகத்தை கண்டு விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம் என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீர் பெரிதாய் வழங்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் விசுவாசத்தை விருத்தியாக்கும் என்று அந்த தகப்பன் உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டது போல தகப்பனே ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்கள் விருத்தி ஆக நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்திலே நீர் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படியாய் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 11வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே எங்களை நித்தமும் வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வழி இதுவே, இதில் நடங்கள் என்று ஆவியானவர் எங்களுக்கு பின்பதாக இருந்து ஆண்டவரே நாங்கள் நேர் வழியிலே நடக்க எங்களுக்கு கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் தகப்பனே நாங்கள் படிக்கின்ற காரியங்களிலே, எங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களிலே, கையிட்டு செய்கிற பிரயாசங்களுக்கு அடுத்த காரியங்களிலே கர்த்தர் எங்களை ஆண்டவரே ஒரு நல்ல ஆசீர்வாதமான வழியிலே ஆண்டவரே ஒரு நன்மையான வழியிலே எங்களை நடத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே பிதாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 12வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தகப்பனே கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்து ஓங்கவும் செய்வார் என்கிற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறதிலே பெருகவும் ஆண்டவரே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே பெருகவும் சரீரத்துக்கு அடுத்த நல்ல ஆசீர்வாதத்தினாலே ஆரோக்கியத்தினாலே வியாதி பலவீனங்கள் விக்கினங்களிலிருந்து விடுதலை பெறவும் உச்சம் தலை முதற் கொண்டு உள்ளங்கால்கள் மட்டுமாக ஏற்படக்கூடியதான எந்த ஒரு சுகவீனமும் பலவீனமும் பிள்ளைகளை மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நல்ல சரீர ஆரோக்கியத்தினால் பெருக பண்ணும்படியாய் அவர்கள் நிலைத்தோங்கும்படியாய் நீதிமான் பனையை போல நிலைத்தோங்கி அவன் செழிப்பான் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் எந்த விதத்திலும் அசைக்கப்படாதவர்களாய் கர்த்தர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே 13வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் இருதயங்களை எல்லாம் ஸ்திரப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கென்று இந்த பூமியிலே நாங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கும் உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அநேக பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட தேவனின் நீர் வரும்போது நாங்களும் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் இந்த பூமியிலே ஒரு பழுதற்ற வாழ்க்கை, ஒரு குறைவற்ற வாழ்க்கை, ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை, ஆண்டவரே ஒரு நிலையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் புண்ணியத்தினாலே ஆண்டவரே தகப்பனே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள் அலசடிப்படாதபடிக்கு சோர்ந்து போகாதபடிக்கு திடப்படுத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.